மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆண்டவரை தரிசிக்கிற கண்களை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற அடியானுடைய வாயிலிருந்து உச்சரிக்கிற வார்த்தைகள் என்னுடையவைகள் அல்ல சுவாமி. பரிசுத்த ஆண்டவர் இடைபடும்படியாய், பரிசுத்த ஆண்டவர் அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு உறவாடும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது, ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நல்ல அருமையான ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். குறிப்பாய் என்னுடைய நண்பரும் என்னோடு படித்த அன்புக்குரிய சகோதரனுமாகிய உங்களுடைய திருச்சபையின் போதக பிதா ரெவரண்ட் ஆண்ட்ரூ ஐயா அவர்களை என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியோரே, ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலே, வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பது உசிதம். அதுபோலவே அருமையான ஆயருடைய திருப்பணிகளுக்கு அடையாளமாய் முதலாவது ஆண்டவர், ரெண்டாவது என் அன்புக்குரிய சகோதரி பாஸ்டம்மா அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அருமையான திருச்சபையினுடைய சகோதர சகோதரிகள், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியோரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செம்பொருள், ஒரு மனிதனுடைய மாற்றம், a man of change, ஒரு மனிதனுடைய மாற்றம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியோரே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது தான் ஒரு மாற்றம் வரும், அல்லது ஏதாவது ஒரு கஷ்டத்தின் வாயிலாக ஆண்டவரை தேடி அதன் மூலமாய் ஒரு மாற்றம் வரும். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, ஆண்டவருடைய நிலைகளிலே பலவிதமான வித்தியாச பரிமாற்றங்கள் திருமலையின் வாயிலாக நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு தாய் ஒட்டகம் இப்படியாக அந்த குட்டி ஒட்டகம் தாயிடத்திலே கேட்டதாம். தன் தாயை பார்த்து குட்டி ஒட்டகம் பேசினதாம், அம்மா அம்மா, மற்ற விலங்குகளைப் போல இராதபடி நம்முடைய வாய்கள் இப்படியாக இருக்கிறதே, ஏமா, ஏன் என்று சொல்லி குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்திலே கேட்டதாம். தாய் சொல்லிச்சான், பாலைவனத்திலே கள்ளி செடிகள் இருக்கும், அதிலே முட்கள் இருக்கும், அதை கடித்து தின்பதற்கு ஏற்றதவாய் இறைவனானவர் இந்த உலகத்திலே வாயை நமக்கு இப்படியாக படைத்திருக்கிறார் என்று சொல்லிச்சான். அந்த குட்டி ஒட்டகம் மீண்டுமாக தாயை பார்த்து கேட்டதாம், அம்மா அம்மா, மற்ற விலங்குகளுக்கு போல இராதபடி நம்முடைய கால்கள் ஏன் இப்படியாக இருக்கிறது, நீண்டு வளைந்து தட்டையாக இருக்கிறதே, ஏன் கேட்டதாம். தாய் சொல்லிச்சான், பாலைவனத்தில் மிக நீண்ட தூரம் பிரயாணப்படும், அதற்கு தான் நமக்கு இறைவனானவர் நீண்டு வளைந்து தட்டையாக பாலைவனத்தில் வேகமாக ஓடக்கூடிய வண்ணமாய் இறைவனானவர் இப்படி நமக்கு கால்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லிச்சான். மூன்றாவதாக அந்த குட்டி ஒட்டகம் தாயை பார்த்து கேட்டதாம், அம்மா, ஏமா மற்ற விலங்குகளுக்கு போல இராதபடி நம்முடைய வயிறு மட்டும் இப்படியாக பெரியதாக இருக்கிறதே, அதிக நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய வயிறு, ஒரு பை நிரப்பப்பட்டு இருக்கிறதே, ஏன்? அதற்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லிச்சான், பாலைவனத்தில்
மிக நீண்ட தூரம் பிரயாணப்படுகிற பொழுது அங்கே தண்ணி இருக்காது. ஆகவே பல நாட்களுக்கு தேவையான தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு அதை அருந்துகிற வண்ணமாய் இறைவனானவர் நமக்கு இப்படியாக இயற்கையாக படைத்திருக்கிறார் என்று சொல்லிச்சான். என் அன்புக்குரியவரே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட இறைவன் நமக்கு படைத்திருக்கிற வைத்திருக்கிற பல திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் வித்தியாசமான மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்போ நாம் செய்திக்கு வருவதற்கு தலைப்பு ஒரு மனிதனுடைய மாற்றம், a man of change. ஆண்டவர் அருமையான எரிகோ என்ற பட்டணத்துக்கு வருகிறார். எரிகோ என்ற பட்டணத்துக்கு ஆண்டவர் வருகிற பொழுது சீஷர்களோடு திரளான மக்கள் அங்கே வருகிறார்கள். பெயர் சொல்லப்பட்டவன் பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், மாற்றுத்திறனாளி என்று கூட நாம் சொல்லலாம். பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிற ஒரு குருடன், அவனுடைய தகப்பனார் பெயர் திமேயு, தாய் பெயர் சொல்லப்படல. கண் பார்வையற்றவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். தகப்பன் இருந்தும் இராதபடி அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். எரிகோவிலே செல்வந்தர்கள், பல வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள் இருக்கிற இடம். கோயிலுக்கு போகிற பொழுதும் வருகிற பொழுதும் அந்த நிர்விசாரமான அந்த இடத்திலே அவன் அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண் பார்வையற்ற அந்த பர்த்திமேயு என்கிற அந்த மனிதன் தகப்பன் இருந்தும் கைவிடப்பட்ட நிலையிலே அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்களிலே நீங்களும் நானும் கூட, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரே, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பல நிலைகளிலே உள்ளத்திலே வியாகுலப்பட்டு வேதனையோடு கலங்கி நிற்கிற காலம். எனக்கு யாரும் இல்லையே, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை என்று சொல்லி வேதனையின் உச்சத்தில் கலங்கி நிற்கிற, தனிமையின் வேதனையில் துன்பத்தில் இருக்கிற பல நிலைகளில் ஆண்டவரை நொந்து கொண்டு இருக்கிற நிலைகளிலே நாம் கூட இருந்திருக்கலாம். இந்த பெயர் சொல்லப்பட்ட அந்த பர்த்திமேயு இயேசுவை பார்க்கல, இயேசுவை அறிந்திருக்கிறான். காது நன்றாக கேட்கிறது. இயேசுவை அறிந்தவன், இயேசுவினுடைய அற்புத அடையாளங்களை தன் காதுகளிலே கேட்டவன், இயேசு வருகிறார், எரிகோவுக்கு வருகிறார் என்று அறிந்தவன், ஆராய்ந்தவன், தெரிந்தவன் அபயமிடுகிறான். அன்புக்குரியோரே, கால்கள் முடங்கப்பட்டவனாய் அபயமிடுகிறான். இயேசுவை நோக்கி ஒரு ஈன குரலிலே, கூக்குரலிலே, வேதனையின் குரலிலே இயேசுவே அங்கலாய்ப்போடு அவன் ஆர்ப்பரிக்கிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் இயேசுவை காண முடியாவிட்டாலும் கதறலின் வார்த்தையிலே அவன் குரல் அங்கே முழுவதுமாய் தொனிக்கிறதை அநேகர் கேட்கிறார்கள். அன்புக்குரியவரே, கால்கள் முடங்கப்பட்டவனாய், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவன் அபயமிடுகிறவனாய் இருக்கிறான். பாருங்க, 47ஆம் வசனத்தில் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் அங்கலாய்ப்பின் வார்த்தை, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு சொல்லுங்களேன் இரங்கும். நம்ம எப்ப கேட்கிறோம்? வேதனையின் உச்சத்தில் கலங்கி நிற்கிற வேளையில் ஆண்டவர் பல நிலைகளிலே கைவிட்டாரே என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த ஆண்டவரை துசிக்கிற மக்களாக இருக்கிறோம், நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறோம். அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த பாழா போன கடவுளுக்கு டேஷ் இல்லை, என்ன இல்லை, என்னங்க எல்லாம் முழிக்கிறீங்க? கண் இல்லை சொல்றோமா இல்லையா? இந்த வாயில, பாழா போன வாயில நம்ம சொல்றோம். ஒரு சிலர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிலர் உள்ளன்போடு உதட்டளவில் மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால்
ஆண்டவரை அறிந்தவன், ஆராய்ந்தவன், தெரிந்தவன், தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு அபய குரலிலே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு இந்த பத்திமையை போல நாம் கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? சாட்சி சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். என் அன்புக்குரியோரே, என்ன நடக்குது தெரியுமா? அங்கே 48ஆம் வசனத்தில் அவன் இப்படியாக கூக்குரலோடு இயேசுவே தாவீதின் குமாரனே, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேர்டை அவன் சொல்றான் பாருங்க. தாவீதின் குமாரனே, திருமறையிலே சொல்லப்பட்ட அந்த அற்புதமான அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. இயேசுவை ஒரு புனை பெயரோடு அவன் அங்க அழகான ஒப்பிடுதலை அவன் கூப்பிடுகிறான். என் அன்புக்குரியவரே, சாதாரணமான வார்த்தை அல்ல. இயேசுவை ஒரு நல்ல அத்தாரிட்டி முத்திரை குத்தி அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே. ஒரு அழைப்புதலை ஆண்டவரிடத்திலே அவன் கொடுக்கிறான், எனக்கு இரங்கும். ஒரு நல்ல ஒரு அவன் கேட்கிற ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய பாதபடியிலே அங்க அவன் வைக்கிறான். எனக்கு இரங்கும். அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியும். கண் பார்வை அற்றவனா நான் இருக்கிறேன், எனக்கு பார்வை கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்கல, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அபயமிடுகிறவனாய் அவன் இருக்கிறான். அங்கே சீஷர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அதட்டுகிறார்கள். சீஷர்கள் அதட்டுகிறார்கள். ஏய் அமைதியாயிரு சொல்லியிருப்பாங்க, ஏய் தூரப்போ சொல்லியிருப்பாங்க. எனக்கு அன்புக்குரியோரே, அங்கே இயேசுவினுடைய கவனத்தை ஈர்க்கிற வண்ணமாய் முடங்கப்பட்ட கால்களை உடையவனாகிய இந்த பத்திமேயு என்கிற பார்வையற்ற இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே அபயமிடுகிறான். அந்த கூக்குரல் ஆண்டவருடைய சந்நிதியிலே எட்டுகிறது. ஏன்? ஆண்டவர் இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே நிலைநாட்டுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? போய் அவனை அழைத்து வாருங்கள். என் அன்புக்குரியோரே, ஒரு நல்ல ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் செய்கிறார். என் அன்புக்குரியோரே, நீங்கள் சாதாரணமாக யோசிக்க வேண்டாம். அப்பொழுது அந்த சீஷர்கள் போய் என்ன செய்யறாங்க? திடன்கொள். 49ஆம் வசனத்தில் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கவனத்தை உற்று கேட்ட ஆண்டவர், கூக்குரலை கேட்ட ஆண்டவர், பத்திமையினுடைய கதறுதலை கேட்ட ஆண்டவர், உள்ளான அவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அவனை அழைத்து வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த பரிசுத்தமான ஆலயத்தில் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்க நீங்க அல்லேலூயா சொன்னா எங்கேயுமே சொல்ல முடியாது. இதுதாங்க உண்மையான ஒரு நிலை. ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர், பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர், தாயின் கர்ப்பத்திலே நம்மை அறிந்த ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்த ஆண்டவர். பத்திமையை ஆண்டவர் அறைந்திருக்க மாட்டாரா? கையிலே வரைந்திருக்க மாட்டாரா? அவனை நினைத்திருக்க மாட்டாரா? என் அன்புக்குரியவரே, அதனால தான் நின்று கவனத்தை அங்கே அழைக்கிற அந்த பத்திமையை அங்கே உற்று பார்த்து அழைத்து வர சொல்லுகிறார். சீஷர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. என்ன செய்யறாங்க பாருங்க? போய் திடன்கொள், எழுந்திரு, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். என் அன்புக்குரியோரே, மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே பல மாற்றங்கள், பரிதவிமான நிலைகள் உண்டு. ஆனால் அங்கே போகிற பொழுது பல நிலைகளிலே நம்மை தாழ்த்தணும். ஒரு சமயம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியன், உலக பிரசித்தி பெற்ற ஓவியன் அழகான ஒரு சாக்பீஸை எடுத்து ஒரு சுவற்றிலே எழுதினாராம். அழகான படத்தை வரைந்தாராம். உலக பிரசித்தி பெற்ற ஓவியன் அழகான ஒரு ஓவியத்தை வரைந்தாராம். வரைந்த பிற்பாடு அந்த சாக்பீஸ் துண்டு தன் எஜமானனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டதாம். அகங்காரத்தோடு ஆணவத்தோடு கேட்டதாம். ஓவியனே, ஓவியனே,
என்னை கொண்டு தானே இந்த அழகான அற்புதமான ஓவியத்தை நீ வரைந்தாய், என்னை கனப்படுத்து, என்னை பெருமைப்படுத்து என்று சொல்லி அந்த சாக்பீஸ் துண்டு வரைந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியனை பார்த்து இப்படி மமதையிலே கேட்டதாம். கோபம் கொண்ட உலக பிரசித்தி பெற்ற ஓவியன் தன் கரங்களிலே இருந்த சாக்பீஸ் துண்டை தூர தூக்கி எறிந்தாராம். எரிந்த இடத்திலே ஒரு கரி துண்டு இருந்ததாம். கரி துண்டு. அந்த கரி துண்டை எடுத்து மீண்டுமாய் அழகான அற்புதமான ஓவியத்தை அந்த உலக பிரசித்தி பெற்ற ஓவியன் வரைந்தானாம். வரைந்து முடிந்த பிற்பாடு அந்த கரி துண்டு தன் எஜமானனை பார்த்து ஈன குரலிலே அது இப்படியாய் சொல்லதாம், ஐயா ஐயா ஓவியனே, என்னையும் பயன்படுத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லிச்சான். ஐயா ஓவியனே, ஐயா ஓவியனே, என்னையும் நீர் பயன்படுத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடையாளங்களாய், நம்பிக்கையின் நட்சத்திரங்களாய் நான் ஆண்டவனுடைய பணிவிடைக்காரன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஒரு சாதாரண நிலையிலே இருக்கிற கரித்துண்டு பேசின வண்ணமாய் நம்மை தாழ்த்தணும். இங்கே இந்த பத்திமேயு என்கிற குருடன் என்ன செய்கிறான்? தன்னை முழுதுமாய் முடங்கப்பட்ட கால்களோடு ஆண்டவரை நோக்கி அவன் அபயமிடுகிறவனாய் இருக்கிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி தன்னை முழுதுமாய் ஆண்டவருடைய பாதபடியிலே தத்தம் செய்கிறான். அன்புக்குரியவரே, தத்தம் செய்கிறான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்று. நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே ஆண்டவர் இருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு விதமான எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவனுடைய பத்திமேயு என்கிற குருட்டு பிச்சைக்காரனுடைய இயலாத நிலைமையை அறிந்தவர், ஆராய்ந்தவர், தெரிந்தவர், தேர்ந்தெடுத்த ஆண்டவர் அழைத்து வர சொல்லுகிறார். முடங்கப்பட்ட கால்களிலே இருந்த பத்திமேயனுடைய நிலையை அங்கலாய்த்து ஆண்டவர் அழைத்து வர சொல்லுகிறார். நம்ம தாழ்த்தணும் சார். கிறிஸ்தவ வாழ்க்கையில திருமறையை நான் படிக்கிறேன், திருமறையின் வார்த்தைப்படி நான் இந்த உலகத்திலே நடக்கிறேன், இது பெரிதல்ல. ஆண்டவருடைய ஈன சிலுவையின் முன்னாலே கால்கள் நடுங்கணும். அன்புக்குரியவரே, நடுங்கணும். பரிசுத்த வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கட்டுப்பட்டவர்களாய், கட்டுண்டவர்களாய், கிறிஸ்துவனுடைய புதிய உயிர்த்தெழுதலின் மீட்பை கொடுக்கிற சிலுவைக்கு முன்பாக நீங்களும் நானும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தத்தம் செய்யணும். அன்புக்குரியவரே, தத்தம் செய்யணும். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் ஒரு மண்புழு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பல நிலைகளிலே தன்னை பிரத்யேகப்படுத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே கமாலியலினுடைய பாதபடியில் படித்த, அன்றைய காலத்திலே அவர் டாக்டரேட் படித்தவர், கமாலியலின் பாதபடியில் பரிசுத்த பவுலடிகளார். அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லை, தூசி, குப்பை. நம்ம சொல்கிறோமா ஏதாவது? என் ஆஸ்தி என்ன, என் ஆடம்பரம் என்ன, என் படிப்பு என்ன, என் செல்வம் என்ன, என் நிலை என்ன, என் அக்கௌண்ட் என்ன? சார் ஒன்றும் இல்லை சார், ஜீரோ, ஜீரோ சார். கண்ணை மூடி பாருங்க, கண்ணை மூடி பாருங்க. நான் செத்துட்டு போல நடிங்க, மொத்தம் அவுத்துடுறாங்க பாருங்க, மொத்தம் கயிட்டுருவாங்க. வெறும் மண்ணான மனிதனாகிய இந்த சரீரம் ஒன்றும் இல்லை. வாழ்கிறவர்களுக்கு தான் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் எல்லாம். கண்ணை மூணா ஒன்றுமே கிடையாது. ஆனால் என் அன்புக்குரியோரே, நம்முடைய நிலையை யோசித்து பார்த்துங்களா? இந்த பரிசுத்த ஆலயத்தில், பரிசுத்த ஆண்டவருடைய பலிபீடத்தில் நாம் ஒன்றும் இல்லை சாமி, நான் ஒன்றும் இல்லை, மண்ணு, நான் மண்ணு சாமி, என்னை பயன்படுத்துங்க, மண்ணான என்னை மகத்துவமாய் பயன்படுத்துங்க. அன்புக்குரிய போதக பிதா ஆண்டவர் சாதாரணமான நிலையில் அவரை பயன்படுத்தினார். ஆண்டவருடைய நற்செய்தியை பல இடங்களிலே இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்தார். அதுதான் சார் முக்கியத்துவம். இப்போ நாங்கள்லாம் செய்த நற்செய்தி பணி, இயேசு சாமியை அறியாத வட இந்திய தேசங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்பதை நாங்கள் சொன்னதுனால தான் இன்னைக்கு செழுமையாக இருக்கிறோம், இன்னைக்கு நல்லதாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். காரணம்,
ஆண்டவர் செய்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்க சாதாரணமா சொல்ல, அவர் நல்லவர், ருசிங்க சார். நாங்க ருசித்தோம், நான் ருசித்தேன், என் அன்பு நண்பர் ஆயர் ருசித்தாரு, நாங்க ரசித்தோம். அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் மனைவி மக்களையும் ஆண்டவர் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தனியை கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட சமுதாயத்தில் சந்ததியின் சாயல்களாய் எங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சார், யாருடைய பணத்துக்கு நாங்கள் ஆசைப்படலை, யாருடைய நிலைக்கு நாங்கள் ஆசைப்படவில்லை. எங்களை முழுதுமாய் ஆண்டவருடைய பாதபடியிலே முழுதுமாய் அர்ப்பணித்தோம். எத்தனை நேரம் வாழைப்பழத்தையும் தண்ணீரும் குடிச்சு இயேசுவினுடைய வார்த்தைகளை நற்செய்தியை சொல்லியிருக்கிறோம் தெரியுமா வட இந்திய தேசத்துக்கு. இன்னைக்கு சும்மா நாம எல்லாம் அப்படியே பெரிய அங்கி போட்டு பெரிய காரியங்கள் போட்டுட்டு மற்ற ட்ரெடிஷன் சர்ச்சஸ் எல்லாம் இருக்கிற காரியங்கள் போல அல்ல ஐயா, அல்ல. என் அன்புக்குரிய பெற்றோரே, சகோதரிமார்களே, சகோதரர்களே, இயேசுவை அங்கீகரிக்கிற அடையாளங்களாய் இயேசு நல்லவர் என்பதை நாங்கள் நற்செய்தியின் வாயிலா சொன்னோம். இங்க அதுதான் நடக்குது. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் என்று சொல்லி ஆண்டவரை அங்கீகரித்தவன் அடையாளமாய் ஆண்டவர் அழைத்து வர சொல்லுகிறார். முடங்கப்பட்ட கால்கள் உடையவனை ஆண்டவர் அந்த சீஷர்களை கொண்டு எழுப்புகிறார், தட்டுகிறார். திடன் கொள், எழுந்திரு, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். என்ன ஒரு அற்புதங்க, என்ன ஒரு அற்புதம். இங்க தான் பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் எவ்வளவு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம். நான் ஆண்டவரை அழைத்தேன், ஆண்டவர் என்னை கூக்குரலை கேட்டார், என்னை அழைக்கிறார். அவன் உள்ளத்திலே குதூகலம், கொண்டாட்டம். அவன் என்ன செய்யறான் பாருங்க, 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் அவங்க அப்பா கிட்ட போனானா. திமேயு அவங்க அப்பா பெயர் சொல்லப்பட்ட அவங்க அப்பா கிட்ட போனானா? இல்லையே, போலையே. அவன் எங்க வரான்? மேல் வஸ்திரம். பாலஸ்தீனாவில் அங்கே பிச்சை எடுக்கிறவர்களுக்கு ஒரு அத்தாரிட்டி. இப்போ எப்படி நம்மளுடைய போதகர் ஐயா அங்கி, அவர் ஒரு ஆயர். அப்படிப்பட்ட நிலைகளிலே ஒவ்வொருவருக்கு டாக்டர்னா ஒரு கோட்டு இருக்கும், நர்ஸ்னா ஒரு வெள்ளை புடவை இருக்கும். அப்படி அங்கீகரிப்பு. பேராயர்னா அவருக்கு ஒரு தனி வஸ்திரம் இருக்கும். ஆனால் பிச்சை எடுக்கிற அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு உடை, மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரத்தை அவர்கள் போட்டிருந்தா அவங்க பிச்சைக்காரர்கள் என்று அர்த்தம். ஒரு இறையியல் வரலாற்று ஆசிரியர் இப்படியாக அந்த பத்திமேயு குருடனை குறித்து எழுதுகிறார். அன்பானவர்களே, அதுதான் தன் நிலையை அவன் என்ன செய்யறான்? மேன் ஆஃப் சேஞ்ச். ஒரு மனிதனுடைய மாற்றம் எங்க வருது? ஆண்டவர் என்னை அழைக்கிறார், நான் ஆண்டவரை அழைத்தேன். ஆண்டவர் இடத்துல போகும்போது நிராயுதபாணியாய் போகிறான். அவன் வஸ்திரம், ஐடென்டிஃபிகேஷன், பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தை, அந்த அங்கீகரிப்பின் அடையாளத்தை தூக்கி எறிகிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த சிலுவையின் பாதபடியில் வருகிற பொழுது நம்ம வெள்ளி பொண்ணு கோல்டு கோபுரம் அது நகை நட்டு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நான் வெற்று பாத்திரம் சாமி, நான் வெற்று பாத்திரம், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஜீரோ. என்ன நீங்க பயன்படுத்துங்க, புதிதாக்குங்க, புதுப்பீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதபடியில எப்ப நீங்க போய் நிக்கிறீங்களோ அப்பவே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இவன் என்ன செய்யறான் பாருங்க, அங்கே முழுதுமாய் நிராயுதபாணியாய் போய் நிற்கிறான். பாருங்க, ஆண்டவர் சாதாரணமானவர் நினைக்கிறீங்க நீங்க, அவர் வித்தியாசமான பர்சன். அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அகில உலகத்தையும் படைத்தவர். இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. 51வது வசனத்துல சத்தமா ஒருத்தர் வாசிங்களேன். சரி, நான் உனக்கு எப்ப பாருங்க, ஆண்டவர் சாதாரணமா சில நேரத்தில் அவரே வாலண்டரியா செய்யறார். சுகப்படுத்துறாரு, பேய ஓட்டுறாரு, நீ போன்றாரு, அங்க கழுவுன்றாரு, எல்லாம் செய்யறாரு. இங்கே ஆண்டவருடைய பாதபடியிலே வந்து முடங்கப்பட்ட கால்கள் உடையவன் வந்து நிற்கிறான். உள்ளத்திலே குத்தப்பட்ட இருதயத்தோடு, இயேசுவே
தாவீதின் குமாரனே என்று அழைத்த அங்கலாய்ப்பின் சத்தத்திற்கு அடிகோலியவனாகிய இந்த பத்தியனுடைய காரியத்தை பார்த்த ஆண்டவர் உற்று பார்த்து அவனுடைய நினைவுகளை அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா என்ன கேட்கிறார் ஆண்டவர்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவன் சொல்றான், ஜீசஸ் ஐ வாண்ட் விஷன். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவரே நான் பார்வையடையணும் சாமி. எனக்கு வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், எதுவும் வேண்டாம், நான் பார்வையடைய வேண்டும். ஒரு சமயம் சில நேரத்தில் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக நிலைகளில் போகிறோம். சிஎம்சி காலனியில் நடந்த சம்பவம். சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கு. அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் செருப்பு தைத்து கொண்டிருந்தார். நடந்த சம்பவம். அவங்க மனைவி அந்த பேஸ்ட் போட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க 2 பிள்ளைங்க அதே போல் பேஸ்ட் போட்டு இருப்பாங்க. அவர் செருப்பு தைப்பார். அதெல்லாம் தச்சு எல்லாத்தையும் பாலிஷ். நான் ஷூ பாலிஷ் விடும்போது 10 ரூபாய் அவர் கையில் கொடுத்துட்டு போவேன். ரெவரண்ட் சுரேஷ் ஆனந்தகுமார் அப்பொழுது இருந்தார். அதற்கு முன்பாக பல ஆயர்மார்கள் இருந்தாங்க. நான் அங்கே செய்தி கொடுக்க போகிற போதெல்லாம் அவரிடத்துல அந்த ஷூ பாலிஷ் போட்ட பிற்பாடு 10 ரூபாய் கொடுக்கும்போது, ஐயா முதல் காணிக்க நீங்கள் ஆண்டவருக்கு போட்டுருங்க ஐயான்னுவார். பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு நாள் நான் சிஎம்சி மருத்துவமனைக்கு போகிற பொழுது ஒரு செக்யூரிட்டி உடையிலே இருந்த ஒரு சகோதரர் என்னுடைய பின்னாலே கெட்டியமாக கட்டி பிடிச்சிக்கிட்டார். நான் பார்த்தேன், என்ன சிஎம்சியில் கட்டுப்பிடிக்கிற ஆள் யாரான்னு திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஐயா எனக்கு என்ன தெரியுதா உங்களுக்குன்னாரு. தெரியலையே, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, தெரியலையே. ஐயா நான் பாஸ்கரியா. எந்த பாஸ்கர்னு? செருப்பு தைத்து கொண்டு இருந்தேனே அந்த பாஸ்கர். பாருங்க, அவருடைய ஐடென்டிஃபிகேஷன், தான் செய்த பணியை வெட்கப்படாமல் சிஎம்சி மருத்துவமனை முன்னாலே, சிலுவையின் முன்னாலே, அந்த என்ட்ரியிலே அவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்து, பாஸ்கர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்கர்? உங்க மனைவி 2 குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்களா? ஐயா என் பசங்க ஒருத்தன் லண்டன்ல இருக்கிறான், 2 பேரும், ஒருத்தன் பிஓடி இன்னொருத்தன் பிபிடி. ஐயா லண்டன்ல இருக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். எங்க இருக்கிறீங்க பாஸ்கர்? இங்கதான் இப்போ செக்யூரிட்டியா இருக்கிறேன். ஐயா நல்ல வசதி. பல திருச்சபைகளுக்கு என் பிள்ளைகள் உதாரணமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை உயர்த்தினார் அல்லவா? அந்த சிலுவையை தினந்தோறும் நான் இங்கே இந்த செக்யூரிட்டி உடையிலே நின்று ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறியா? எப்படி பாஸ்கர் இந்த பரிணாம வளர்ச்சி? ஒன்றும் இல்லையா, ஒரே ஒரு ஜெபம், சின்ன ஜெபம். என்ன பாஸ்கர்? காலையில் வருவேன், சிலுவையை பார்ப்பேன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் மனைவி பிள்ளைகளை நினைத்தருளும். சல்லிட்டு அடிப்பாராம். பார்த்தீங்களா அவர் ஜெபம்? பார்த்தீங்களா? என்னை நினைத்தருளும் அவருடைய ஜெபம். என்னோரை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். யாக்கோபு போல ஜெபிக்கிறது கேட்கல. அவர் சொன்ன சிம்பிளான ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என் மனைவி பிள்ளைகளை நினைத்தருளும். சலிட் காலையில் வந்த உடனே. அதே போல் அவர் டியூட்டி முடிந்து மாலை வீட்டுக்கு போகும்போது அந்த சிலுவையை கண்களை ஏறெடுத்து தலையை உயர்த்தி பார்த்து, என்னை நினைத்ததற்காக நன்றி, என் மனைவி பிள்ளைகளை நினைத்ததற்காக நன்றி. சலிட். காலையில் ஒரு சலிட் சிலுவைக்கு, மாலையில் ஒரு சலிட் சிலுவைக்கு. அதான் சார் எங்கள் இந்த ஆசீர்வாதம். என் மகன் பிஓடி, இன்னொரு மகன் பிபிடி, லண்டனில் இருக்கிறாங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறேன். வடிவான் உனக்கு என்ன வேணும்? செக்யூரிட்டி உடையில் நின்று செருப்பு தைத்து கொண்டு இருந்த ஒரு சகோதரனை உயர்த்தின ஆண்டவர் உன்னையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவர் கொஞ்ச காலம் இல்லை, உயர்த்துறார். பிச்சை எடுத்து கொண்டிருந்த பத்திமையை உயர்த்துகிறார். கால்கள் முடங்கப்பட்டவனாய் இருந்தவனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர். பாடுறோம் பாட்டு, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. என்ன அழகா பாடுறோம் இல்லையா? என் அன்புக்குரியவரே, ஒருவேளை நான் இப்படி யோசித்தேன். நான் பஸ்ஸில் காலையில் 4 மணி செங்கல்பட்டில் புறப்பட்டு அப்படியே கண்களை மூடி வருகிற பொழுது, நான் அவருடைய இந்த பத்திமேயு குருடன், இந்த 2 சப்ஜெக்டில் சவுலா பத்திமேயா என்று சொல்லுகிற பொழுது நான் அப்படியே யோசித்து வருகிற பொழுது எனக்குள்ளான ஒரு கேள்வி, இந்த பத்திமை எந்த தவறும் செய்திருப்பா மாட்டானா?
தவறு செய்திருப்பானா, பாவம் செய்திருப்பானா? ஆண்டவர் அவனை எதையுமே யோசிக்கலையே. அவனை உடனே கூப்பிட்டாரு, அங்கீகரிச்சாரு. வா, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை போட்டானே. ஆண்டவர் எதையும் பார்க்கலையே. கேட்டதை உடனே ஆப்ஷன் ஓகேன்ட்டாரு. அப்படின்னெல்லாம் நான் அப்படியே சிந்தித்து வருகிற பொழுது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு கிராமிய பாட்டு. ஓடி ஓடி தேடி பார்த்தேன், உண்மை அன்பு எங்கும் இல்லை. நான் ஓடி ஓடி தேடி பார்த்தேன், உண்மை அன்பு எங்கும் இல்லை. இந்த உலகத்தை நான் உத்து பார்த்தேன், மாய உலகம் அதில் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை நான் உத்து பார்த்தேன், மாய உலகம் அதில் ஒன்றும் இல்லை. ஓடி ஓடி தேடி பார்த்தேன், உண்மை அன்பு எங்கும் இல்லை. இந்த உலகத்தை நான் உத்து பார்த்தேன், மாய உலகம் அதில் ஒன்றும் இல்லை. அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, என் தேர்தல் நீரே. அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே, என் தேர்தல் நீரே. பாருங்க, ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும்? இங்கே குத்தப்பட்ட இருதயத்தோடு நிற்கிற இந்த பத்திமையை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். அப்போ சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு? 52ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ போகலாம். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டவர், அவனுடைய வார்த்தையை கேட்டவர், நான் உனக்கு என்ன செய்யணும் என்று கேட்டவர், நீ போகலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போ, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவன் என்ன செய்யறான்? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். முதலாவது அவன் கால்கள் முடங்கப்படுகிறது. குத்தப்பட்டவனாய் ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறான். கண் திறக்கப்பட்டவனாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு பின் செல்லுகிறான். என் அன்புக்குரியவரே, ஒரு மனிதனுடைய மாற்றம் எப்போ வரும்? அவன் விடியலுக்கு முன்னாலே ஆண்டவரை தேடுகிறவனாய் இருக்கிறான், ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிறவனாய் இருக்கிறான், முடங்கப்பட்ட கால்களை உடையவனாய் ஆண்டவரை தேடுகிறான். தேடின அவன் தன் வாழ்க்கையில காண்கிறான். பார்வை இல்லாதவன் பார்வையை பெற்றுக்கொண்டுகிறான். இருதயத்திலே குத்தப்பட்ட வேதனையோடு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். நிலை மாற்றம், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய விடியல், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சங்கமம். அவனும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிற ஒரு வாழ்வு. பர்த்திமேயு குருடன் கண் திறக்கப்பட்டவனாய் இயேசுவின் அடிச்சுவடிகளை பின்பற்றி போகிறான். ஆண்டவர் அன்புக்குரியோரே, தடம் பதித்து தட்டு தடுமாறி சென்றவன் தடம் பதித்தவனாய் இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். இந்த பர்த்திமேயு குருடன் தடம் பதித்தவனாய் இயேசுவுக்கு பின் செல்கிறான். ஒருவேளை இன்றைய காலை வேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்களும் நானும் பல நிலைகளிலே சிக்குண்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, ஆண்டவர் அழைக்கிற ஒரு அழைப்பின் குரல். நாம் தேடி போகிற போது ஆண்டவர் தென்படுகிற ஆண்டவர். நாம நினைக்கலாம் அவர் கண்களிலே தென்படவில்லையே. பர்த்திமேயு குருடன் அழைக்கிறான். இயேசு எரிகோவுக்கு வருகிற பொழுது அழைப்பை கேட்கிறார். ஒரு புதிய பரிமாணத்தை ஆண்டவர் தருகிறார். முடங்கப்பட்ட கால்கள் உள்ள இந்த பர்த்திமேயு, குத்தப்பட்ட இருதயமுடைய இந்த பர்த்திமேயு கண் திறக்கப்பட்டவனாய் இயேசுவை நோக்கி பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்து இயேசுவுக்கு பின் செல்கிறான். ஒரு மனிதன் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய வாழ்க்கையை, புதிய பரிமாணத்தை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாய் புதிய சிந்தையோடு நம்பிக்கை நங்கூரமாகிய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றவனாக ஆண்டவரை நோக்கி அவன் போகிறான். அப்படிப்பட்ட நிலைகளிலே நீங்களும் நானும் நம்முடைய கால்கள் முடங்கப்பட்டதாய், நம்முடைய இருதயங்கள் குத்தப்பட்டதாய், நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாய், எத்தனை பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து ஒரு புதிய மாற்றத்தோடு தடம் பதித்த கிறிஸ்தவர்களாய், தடம் பதித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய்
ஆண்டவருக்கு பின் சென்றோமானால் புதிய சரித்திரத்தை படிப்போம், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். புதிய ஆசீர்வாத நன்மைகள் தாவீது சொல்வது போல ஆண்டவர் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை நிரப்பி அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் நம் ஒவ்வொருவரையும் பர்த்திமேயு குருடன் சந்தோஷப்பட்டது போல, ஆர்ப்பரித்தது போல, தடம் மாறாதபடி தடம் பதித்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை கேட்ட நாம் இந்த இறைவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்குண்டாய் தாழ்மைப்படுவதை தவிர வேறு ஒன்றையும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பில்லை. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் நம்முடைய சுயபலத்தை, நம்முடைய திறமையை, நம்முடைய முயற்சியை அல்லது நம்முடைய உழைப்பை சார்ந்து நாம் வாழாமல் ஆண்டுடைய அனுக்கிரகத்தையும் ஆண்டுடைய அருளையும் ஆண்டுடைய வார்த்தையுமே நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார். சிலுவை சுமந்தோரா சேஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ. சிலுவை சுமந்தோரா சேஷனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போ. நிந்தை சுமையேலும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாரோ அது மகிமை எண்ணிடுவே. அவரே சுமப்போ, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.